வணக்கம் நேயர்களே. இப்போ நம்ம கொலஸ்ட்ரால் அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் உள்ளே போய் பார்க்கலாமா? ஏன் அப்படின்னா, இன்றைக்கி கொலஸ்ட்ராலுக்கு மாத்திரை சாப்பிட்றவங்கள சாப்பிடாதவங்கள ரொம்ப ரேராக தான் பார்க்க முடியும். யாரை கேட்டாலும் சும்மா வேறு எந்த இதுக்கு வந்தாலும் சார் டெய்லி ஒரு கொலஸ்ட்ரால் மாத்திரை சாப்பிடுவேன் அப்படிங்கிறாங்க. ஏதோ வைட்டமின் மாத்திரை சாப்பிட்ற மாதிரி சில பேர் அவங்களாவே டெய்லி ஒன்று போட்டுக்கிட்டே இருக்காங்க. டாக்டர் எவ்வளோ நாள் திரும்ப அந்த டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷனை ஃபாலோ பண்ணுறதே கிடையாது, அந்த டாக்டர் ரிவ்யூ பண்ணுறதே கிடையாது, அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு தெரியல ரொம்ப அளவுக்கு அதிகமாக கொலஸ்ட்ராலை கம்மியாக போயிடுச்சு அப்படின்னா அதனால ஹெல்த்துக்கு எவ்வளவு கெடுதல் அப்படிங்கிறது தெரியல. அப்போ கொலஸ்ட்ரால் அப்படின்னாவே பயங்கரமான ஒரு எதிரி மாதிரி தான் இன்றைக்கி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த தியரியே இன்றைக்கி மாறிக்கிட்டு இருக்கு. அப்போ உண்மையிலேயே கொலஸ்ட்ரால் அவசியமா, இல்லை எந்த மாதிரி உணவுகளில் கொலஸ்ட்ரால் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத சில அறியாத உண்மைகளை நம்ம பார்ப்போம். கொலஸ்ட்ரால் அவசியமா? கண்டிப்பாக அவசியம். இல்லைன்னா நம்மளுக்கு நிறைய ஹார்மோன்ஸ் எல்லாம் பாடியில் சுரக்க முடியாது, மறந்துடாதீங்க. ஆனால் அப்போ அவசியம் அப்படின்னா நான் டெய்லி எவ்வளோ சார் சாப்பிடணும், காய்கறி கீரை சாப்பிடணும்னு சொன்ன மாதிரி எவ்வளோ கொலஸ்ட்ரால் எடுத்துக்கணுமா அப்படின்னா நம்ம சாப்பிடணுங்கிற அவசியமே இல்லை. ஏன்? உடல் நம்ம பாடியை அதை சிந்தசைஸ் பண்ணுது. லிவர் நம்ம பாடியில் கொலஸ்ட்ராலை உற்பத்தி செய்யக்கூடிய திறமை அதுக்கு இருக்குது. அப்போ நான் சாப்பிடணுங்கிற அவசியம் தேவையல்ல. அப்போ எதில் கொலஸ்ட்ரால் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? எந்த விதமான தாவர உணவுகளிலும் கொலஸ்ட்ரால் என்பது அறவே கிடையாது. நம்பர் 1. நம்பர் 2, அப்போ எந்த உணவு அசைவத்திலிருந்து வருதோ அதில் அனைத்திலும் கொலஸ்ட்ரால் இருக்கிறது, மறந்துடாதீங்க. பால், மோர், இல்லை தயிர், முட்டை, வெண்ணெய், சீஸ், நெய், வேற என்ன சொல்லுவீங்க, சிக்கன், மட்டன், பீஃப், ப்ரான், வேற என்ன இருக்குது உங்களுக்கு, கிராப், நீங்கள் ஃபிஷ், அதுலேயும் இப்போ கொலஸ்ட்ரால் இருக்குது. கொலஸ்ட்ரால் இல்லாத அசைவ பொருளே இல்லைங்களாம். ஆனால் நம்ம நினச்சிக்கிட்டு இருந்த மாதிரி எதில் எது அதிகமாக இன்றைக்கி சாப்பிடப்படுதுங்க நினைக்கிறீங்க? முட்டை, அதில் என்னமோ கொலஸ்ட்ரால் ரொம்ப கம்மி மாதிரியும், ஆனால் பீஃப், மட்டன் அப்படின்னு பயப்படுறாங்க எல்லாரும், அதில் கொலஸ்ட்ரால் ரொம்ப அதிகம், இதில் ரொம்ப கம்மிங்கிற மாதிரி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு முட்டையில் 1120 மில்லிகிராம் மஞ்சள் கருவில் என்ன இருக்குது, கொலஸ்ட்ரால் இருக்குது. இந்த வேல்யூ சொல்கிறது யார்? இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் பப்ளிகேஷனில் இருக்குது. அப்புறம் சிக்கன் எடுத்துக்கோங்க, இன்க்ளூடிங் தோலோடையே சாப்பிடுங்களேன், 100 மில்லிகிராம் தாங்க இருக்குது கொலஸ்ட்ரால். முட்டை கருவில் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. பீஃப் 70 மில்லிகிராம் தான். அதே சிக்கனில் ஸ்கின்னை எடுத்துகிட்டு சாப்பிடுங்க, 65 தான். தாராளமாக சாப்பிட்லாம். சிக்கன்லாம் கொலஸ்ட்ரால் இருக்குன்னு பயந்துக்கிட்டு இருக்க வேண்டாம். அப்போ வேறு என்ன? மீன் எவ்வளவு இருக்குது? வெறும் 45 மில்லிகிராம் தான் இருக்குது. இதுலேருந்து என்ன தெரியுது? கொலஸ்ட்ரால் உள்ளவங்க மீன் எடுத்துக்கிட்டால் ரொம்ப ரொம்ப கம்மி. அது மட்டும் இல்லை, அந்த மீனில் உள்ள வேறு சில குவாலிட்டியான ஃபேட்டெல்லாம் இருக்குது, அது இதய நோய்கள் வராமையே பாதுகாக்கும். அப்போ கொலஸ்ட்ரால் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி இதை சாப்பிடணுங்கிறவங்கெல்லாம் பயந்து ஓடிடாதீங்க. கொஞ்சம் எதில் அதிகமாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. மாத்திரையும் ஒரு பக்கம் சாப்பிட்டுக்கிட்டு கொலஸ்ட்ரால் அதிகமான உள்ள உணவுகளையும் சாப்பிட்டா அதில் மீனிங் எதுவுமே இல்லை. ஸோ அதை பற்றிய ஒரு விழிப்புணர்வு கொடுப்பதற்காக தான் இதை நான் சொல்கிறேன்னு ஒழிய மித்த வேறு எதுவுமே கிடையாது. அப்போ நெய் எடுத்துக்கோங்களேன், எவ்வளவு இருக்குது? 300 மில்லிகிராம் இருக்குது ஒரு 100 கிராம் நெய்யில். வெண்ணெயில் 250 தான் இருக்குது. ஸோ அப்போ பாலில் கூட கொலஸ்ட்ரால் இருக்குங்க. பால் குடிக்காமையாக இருக்கும். காஃபி, டீ, தயிர், பாலை சில பேர் டம்ளராக குடிக்கிறவங்கலாம் இருக்காங்க, ரொம்ப எலும்புக்கு ரொம்ப நல்லதுன்னு. ஆனால் ஒரு பக்கம் கொலஸ்ட்ரால் மாத்திரையை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ மாத்திரையே இல்லாமல் எதில் கொலஸ்ட்ரால் இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் இந்த மாதிரி உணவுகளை நம்ம குறைத்து கொண்டால் என்ன சொல்லலாம், கொலஸ்ட்ரால் மாத்திரை தேவையல்ல. நம் உடலுக்கு தேவையான கொலஸ்ட்ராலை உடலே உற்பத்தி செய்து கொள்ளும். அப்போ ஒரு நல்ல விதமான கொழுப்புகளை நாம் உட்கொள்ள வேண்டும். நல்ல விதமான கொழுப்புகள் பாதாம், பிஸ்தா, வால்நட், வேர்க்கடலையில் இதில் அனைத்திலும் கொட்டி கிடைக்கிறது. நல்ல விதமான கொழுப்புகள் உள்ள கொலஸ்ட்ராலும் இருக்கிறத சாப்பிடணுமா அப்படின்னா தேவையில்லை. அப்போ கொஞ்சம் இந்த மாதிரி என்ன சொல்கிறது, நட்ஸை கொஞ்சம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உடலுக்கு தேவையான நல்ல கொழுப்புகளும் கிடைக்கும். கொலஸ்ட்ராலை பற்றிய ஒரு பயமும் நம்மளுக்கு வேண்டாம். ஸோ அளவுக்கு மீறி கொலஸ்ட்ரால் உள்ள உணவுகளை தவிர்ப்போம், ஆரோக்கியமாக இருப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.